Travancore Sindur. It's your key to luxurious living at Saligramam. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். முதல் முறையாக நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மூன்றாவது வாரமாக இன்றைக்கு வந்து நாமக்கல், கரூர் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து மக்கள் சந்திப்பு நடத்தி தேர்தல் பிரச்சாரங்களை ஈடுபடுறாரு. குறிப்பா இந்த வாரம் அப்படின்றது வந்து திருவள்ளூர், வடசென்னையில தான் அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனால் இப்போ நாமக்கல், கரூர்ல பிரச்சாரம் பண்றாரு. குறிப்பா கரூர் அப்படின்றது வந்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்த அந்த ஒரு காலகட்டம். சரியா ஒரு வாரம் கழித்து, இன்னும் சொல்ல போனோம்னா நேற்று முன்தினமே எடப்பாடி அவர்கள் கரூர்ல பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் நாமக்கல்ல பிரச்சாரம் பண்றாரு. அடுத்து கரூருக்கு போறாரு. நாமக்கல்லையே மிகப்பெரிய அளவுக்கான கூட்டம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பாக்குறது? விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? விஜயினுடைய பயண திட்டமே வார இறுதியில் வரையறுக்கப்பட்ட பயண திட்டம் தான். அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகமாக விஜயினுடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள் என்பதுதான். அப்ப பள்ளி கல்லூரி மாணவர்களினுடைய விடுமுறை நாளில் கூட்டத்தை திரட்ட வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொரு புறத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டத்தை அழைத்து வருகிற அந்த பணி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிரமமான பணி. இப்ப பக்கத்து மாவட்டங்கள்ல இலகுவா போயிடுவாங்க. போன வாரம் சோழமண்டலத்தில் இருந்தார், நாகை, திருவாரூரில். இந்த வாரம் சேரமண்டலத்துக்கு வர்றார். அப்போ இது தொடர்ச்சியான கூட்டங்களாக இருந்தா இங்கு இருப்பவர்களை அங்கே அழைத்து வருவதற்கு சிரமமாக இருக்கும். வந்து சேருகிறவர்கள், நான் வந்து திட்டமிட்டு அழைத்து வருகிறார் விஜய் என்பது அல்ல என்னுடைய செய்தி. ஆனால் வர விருப்பப்பட்டு வருகிறார்கள்ல, சொந்த வாகன போக்குவரத்தில் தான் வருகிறார்கள். தாவேகா ஒன்றும் ஆள் வைத்து அழைத்து வருகிறார்கள் தான் நான் சொல்ல விரும்பல. தன்னியல்பாக ஒரு இளைஞர் கூட்டம் வருகிறது. அது வந்து தலைவனை காண வந்த கூட்டம் அல்ல. திரையில் ஜொலித்த நட்சத்திரம் ஒருவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் வீதிக்கு. அவரை பார்ப்பதற்காக. இன்னைக்கு அவர் தாவேகாவோட தலைவர் தானே? இல்ல, வருகிறவர்கள் தாவேகா தலைவரை பார்ப்பதற்காக வருவதில்லை. நீங்கள் ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த நட்சத்திரம் அவர். அந்த உச்ச நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்குல்ல, அது இயல்பாகவே இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் அவரை பார்க்க வருகிற கூட்டம் இருக்கிறது. இது அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்கிற கூட்டம் அல்ல. இன்னொன்று, அரசியலுக்காக விஜய் பின்னால் போக வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிற கூட்டமும் அல்ல. விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற கூட்டம் தான். நீங்க ரெண்டு வேறுபாடு இருக்கு விஜயினுடைய பயணத்துல. ஒண்ணு, விஜயே இன்னும் தன்னை முழுமையாக அரசியல் தலைவராக தகவமைத்துக் கொள்ளல. இன்னமும் அந்த மாலை நேரத்தில் கேரவனில் வந்து பேசிவிட்டு போகக்கூடிய விஜயாகத்தான் இருக்கார். மதுரை மாநாட்டுக்கே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியது தானே. மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார்ல, இயல்பாக நான் வந்து மாநாட்டுக்காக வந்திருக்கிறேன், இத்தனை லட்சம் பேர் கூடுவார்கள், எங்களுடைய மாநாட்டு பணிகள் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் அட்ரஸ் பண்றது தானே தலைவருக்கு உண்டான பண்பு. அவருக்கே அந்த பண்பு இல்லை. அப்போ இந்த தம்பிமார்களிடத்தில் அந்த பண்பு இருக்கும்னு நாம எதிர்பார்க்கவும் முடியாது. அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இப்படி வருகிற கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அவகாசம் தான் இந்த வார இறுதி நாட்கள் என்பது. இப்ப திடீரென பயணத்தை மாற்றி இருக்கிறார். இந்த பகுதியில் பங்கேற்க வேண்டியவர் வேறு ஒரு பகுதியில் பங்கேற்றிருக்கிறார். அதற்கு திமுகவினுடைய முப்பெரும் விழாவா காரணம் என்று கேட்டால் விஜய்க்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கலாம். ஏன்னா எப்போதுமே உயர பரப்பவர்களுக்கு வானம் தான் எல்லையாக இருக்கும். அதற்காக வானத்துக்கு நான் போட்டி என்று நாம் சொல்லலாமே தவிர வானம் சொல்ல முடியாது எனக்கு இவர் தான் போட்டி என்று. அப்படித்தான் திமுக அரை நூற்றாண்டு காலம் இந்திய அரசியலை தீர்மானித்திருக்கிற இயக்கம் திமுக. ஒரே ஒரு செய்தியை தான் திமுகவை பார்த்து வியப்போடு பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் வரும் என்று தெரிந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே, இன்றைக்கு இல்லை, ஏன்னா இப்போ அண்மையில தேர்தல் வந்துடும், இன்னும் அதிகபட்சமா 8-9 மாத காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தேர்தல் பணி ஆற்றுவது என்பது வேறு. 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு மொத்தமாக இருக்கக்கூடிய பூத்துகள் இருக்குல்ல, ஏறக்குறைய 63,000 சுற்றும் பூத்துகள். அந்த பூத்துகளுக்கு BLA 2 ஏஜென்ட்டை போட்டு அந்த BLA 2 ஏஜென்ட்டுக்கு வேலைகள் என்னவாக இருக்கும், எப்படி அவர்கள் பணியாற்றணும் தேர்தல் நாளில் என்பதை வகுப்படுத்த இயக்கம் திமுக. அப்போ 2 ஆண்டுக்கு முன்பே இந்த தேர்தல் வரும், இந்த தேர்தலை இப்படித்தான் நாம வந்து களத்துல நின்று சந்திக்க போறோங்கிறத ஒரு யுக்தியாக வகுத்து தேர்தல் களத்துக்கு வருகிற கட்டமைப்பு கொண்டிருக்கிற கட்சிக்கு இந்த 63,000 பேரை செலக்ட் பண்ணிட்டாரா விஜய்?
இல்ல 63,000 பேரை இந்த பணிகள்ல நியமிக்கணும், பூத் ஏஜென்ட் பணிகள்ல நியமிக்கணும், BLA 2னா இதுதான் வேலை அப்படிங்கிற செய்தியாவது அந்த தோழர்களுக்கு போய் இல்ல, சேர்ந்துச்சா? அவ்வளவுமே பூத் மாநாடு எல்லாமே நடத்துனாங்க இல்லையா? முகவர்கள்கிட்ட பேசிட்டு நீங்களும் வந்து மக்கள் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர்ல நடந்த விஷயங்களும் சரி, நிறைய அவங்க முன்னாடியே பண்ணிட்டார்ல விஜய். பூத் ஏஜென்ட்டுகளுக்கு மக்கள்கிட்ட போக வேண்டிய பணி என்ன சார் இருக்கு? முதல்ல இதுதான் புரிதல் கோளாறுன்னு நான் சொல்றேன். ராகுல் காந்தி மத்திய பெங்களூரு தொகுதியில வாக்குகள் களவாடப்பட்டுருச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டு இந்தியாவை உலுக்கியது. அதுல பிரதானமாக அவர் சொன்ன ஒரு செய்தி, வாக்குச்சாவடி முகவரியினுடைய கவனக்குறைவால் நடந்த செய்தி. ஒரே முகவரியில 4,900 பேர் இருந்தாங்கன்னு சொன்னார்ல. அப்ப நான் என்னுடைய வார்டு 15வது வார்டு, என்னுடைய கிராமம் வல்லம். அந்த 15வது வார்டுல 1,500 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 1,500 வாக்காளர்களை எனக்கு நேரடியாக தெரியும். எனக்கு நேரடியாக தெரிந்தாதான் நான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி என்னை பூத் ஏஜென்டா நியமிக்கும். 13ஆம் நம்பர் வீட்டில் குமாரினுடைய மகன் பார்த்திபனுடைய மனைவி சகுந்தலா, இந்த பேர் எனக்கு தெரியும். இந்த பேர் தெரியாதவங்க, இந்த வேலை தெரியாதவங்க வந்து பணியில உட்கார்ந்தா இந்த 4,900 பேர் ஒரே முகவரியில வந்தான்ல, இப்ப நான் கண்டுபிடிப்பேன்ல. என்னுடைய வார்டில் 11ஆம் நம்பர் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? பார்த்திபன் இல்லையப்பா, அவர் தான் இறந்து போயிட்டாரு, அவர் ஓட்டு இருக்க. பார்த்திபன் இதுல எல்லாம் இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவருடைய ஓட்டு இருக்கு, யார் வந்து போட வந்திருக்கீங்க, எங்க காடை கூடன்னு கேட்பான்ல. இதுதான் பூத் ஏஜென்ட்டுடைய பணி. மக்களை போய் சந்திக்கிறதுக்கு வேற வேலை இருக்கு, அது பூத் ஏஜென்ட்டுடைய வேலை இல்லை. அப்போ பணிகளை இன்னும் செய்வதற்கே தயாராகாத ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு திமுகவுக்கு போட்டியாக இருக்கணும். திமுக கருத வேண்டிய அவசியம் இல்லை, திமுகவுக்கு அது போட்டி இல்லை. விஜய்க்கு வேண்டுமானால் நான் சொன்னதை போல வானம் இலக்காக இருக்கலாம், திமுக தான் இலக்கு. ஏன்னா அவர் தொடர்ச்சியான பிரச்சாரங்கள்ல திமுகவை நோக்கித்தான் தன்னுடைய அம்பை தொடுக்கிறாரு. அதற்கு திமுக சமீப காலமாக பதில் சொல்லவும் துவங்கி இருக்கிறது. ஏன்னா அவதூறு பரப்புகிற வேலையை செய்கிறார். அவங்களும் வந்து எதிரியா நினைக்கிறாங்கன்னு தானே. ஏன்னா ஸ்டாலின் அவர்களே கடிதங்களுக்கு தொண்டர்களுக்கு எழுதும் பொழுது புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி பேசுறாரு. அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தானே. அதாவது புது எதிரி என்று விஜயை சொன்னதாக நான் பொருள் கொள்ளல. அதே நேரத்தில் விஜயினுடைய அரசியல் பயணம் துவங்கிய நாளிலிருந்து திமுக மீதுதான் தன்னுடைய எதிர்ப்பு என்பதை பதிவு செய்து கொண்டே வந்தார். ஆளுங்கட்சின்ற அடிப்படையில் இருந்தா அப்ப ஏன் நீங்க தேசிய அரசியல் இருக்கிற பாஜகவை நோக்கி இதே அளவுகொள்ள உங்களுடைய விமர்சனம் இல்லை? இல்ல, ஓட்சோரியை பத்தி கடந்த பிரச்சாரத்துல சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்போ மாநாடு நடத்துவதற்கு முன்பாக ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீங்க தீர்மானம் வடித்தெடுத்ததாக ஒண்ணு சொன்னீங்க, ஆனா தீர்மானம் மாநாட்டில் வாசிக்கல. வடித்தெடுத்ததாக சொல்லப்பட்ட தீர்மானத்தில் வாக்கு திருட்டு குறித்து ஏதாவது ஒரு வரியில் இடம்பெற்றதா? இல்ல ஒன்றிய அரசை ஏதாவது வலிமையாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசு, அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசு எந்த அளவுக்கு பாசிச போக்கை கடைபிடிக்கிறது என்பது தமிழ்நாட்டில் மூலை முடுக்கில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை ஒதுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. அதை கேட்டா நாங்க ஒதுக்க மாட்டோம்னு தர்மேந்திர பிரதான் ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்போ மோடி அரசு இன ரீதியாக, வர்க்க ரீதியாக ஒரு தாக்குதலை தொடுக்கிறதுங்கிறதெல்லாம் அப்புறம், ஒரு மாநிலத்தை முழுமையாக புறக்கணிக்கிற வேலையை செய்யும்போது நீங்க மாநிலத்தில் இயக்கம் நடத்துறீங்க. நீங்க என்ன பீகார்ல இயக்கம் நடத்துறீங்களா? நீங்க மத்திய பிரதேசத்துல அமைப்பு வச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்காக தானே உங்களுடைய இயக்கம். அந்த கட்சிக்கு தமிழகம்னு தானே பேர் வச்சிருக்கீங்க. அப்ப தமிழ்நாட்டை நசுக்குகிற மோடியை நீங்கள் வலிமையாக கண்டித்ததுண்டா? சார், ஒரு பிராக்டிக்கலா பாருங்க. விஜயினுடைய நோக்கம்ன்றது 2026 ஜெயிக்கணும் அப்படின்றது தான். ஆப்வியஸா தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாநில அரசுகள் என்னென்ன தவறு பண்ணியிருக்கு அதுதானே வந்து மக்கள்கிட்ட ஒரு மைய பிரச்சனையா இருக்கும். அதை தானே விஜய் அவர்கள் கையில் எடுக்கல. மாநில அரசு தவறு செஞ்சிருச்சு சார். நீங்க மாநில அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க. உங்களுக்கு பொது எதிரி யார்? இந்த மாநிலத்தை அரசு தவறாக வழி நடத்திருச்சு, அதானே உங்களுடையது. அதை குறிவைத்து தானே நீங்க தேர்தல் காய் நகர்த்தலை செய்து கொண்டுட்டு இருக்கீங்க. சரி, திமுகவை வீழ்த்தியதற்கு பிறகு அதை வீழ்த்த முடியாது, அது நடக்க போறதில்லை. ஒருவேளை உங்களுடைய வியூகம் சரியாகிருச்சு, யாரை நீங்க அடுத்த கட்டமா வீழ்த்தணும்? நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருவீங்கிற செய்தி தமிழ்நாட்டில் உலா வருது. நீங்கள் இப்போதும் பாஜகவினுடைய கைப்பாவை என்கிற செய்தி தான் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுது.
நான் நீங்க இல்ல. அதே குற்றச்சாட்டு தான் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதுல என்ன மாறுபட்ட கருத்து என்ன இருக்கு? மாறுபட்ட கருத்து என்ன இருக்கு? காரணம் என்னன்னா, பாஜக யார் மீது தன்னுடைய பார்வையை வைக்கும்னா, எவரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் தன்னுடைய பார்வையை வைக்கும். வாங்கின காருக்கு சரியா வரி கட்டாதவர் சார் அவரு. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு வரி கட்டினார். நீங்க போட்டிருக்கிற சட்டைக்கு நீங்க வரி கட்டி இருக்கீங்க. ஒரு துணிக்கடையில போய் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த துணிக்கடை பில்லுல உங்களுடைய வரியும் சேர்த்துத்தான் உங்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கும். சராசரி மனிதன் போடுகிற சட்டைக்கே வரி செலுத்துகிறான்னு சொன்னா நீங்க உச்ச நட்சத்திரம். பணம் என்ன கஷ்டமா உங்களுக்கு? வசதி வாய்ப்புகளுக்கு குறைவா? ஆடம்பர கார்களை இறக்குமதி செய்கிற போது நீங்க அதுக்கு வரி கட்டணும்ன்ற புது அறிவு கூடவா இல்லாமல் இருந்தீர்கள்? அப்போ வரி ஏய்ப்பு செய்றீங்க. இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் ஊதியமாக திரைத்துறையில் பெறுகிற பணமெல்லாம் வெள்ளையாகவே பெறப்பட்டதா? நீங்க வங்கி கணக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இது பொருந்தும் இல்ல? அவங்களுக்கு எல்லாம் ஏன் பயம் இல்ல? இப்ப திமுகவை நோக்கி தன்னுடைய கோர பார்வையை திருப்புதில்ல பாஜக. அமலாக்கத்துறையை ஏவி பார்க்கிறது. ஐ பெரியசாமி வீட்டுல ரைடு, சிறை கொட்டடியிலே பூட்டப்படுகிறார் செந்தில் பாலாஜி. இப்படி எல்லாமும் நடந்ததற்கு பிறகும் திமுக நிலைகுலையவே இல்லையே. ஆனா விஜய் சொல்றாரு திமுக வந்து மறைமுக உறவு வச்சிருக்காங்க பாஜகவோட. எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களுடைய பணி அதானே. இந்த இடத்தில் மறைமுக உறவை திமுக கடைபிடித்தது சொல்லுங்க. இல்ல சார், இத்தனை நாளா போகாத நிதி ஆயோக் கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல போனாரு. அதையும் வந்து அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. நிதி ஆயோக்கு ஏன் போனேன்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு, நெடிய விளக்கத்தை கொடுத்தாரு. அதற்கு முன்பு ஏன் புறக்கணித்தோன்றதையும் சொன்னார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவதும் புதிதல்ல, புறக்கணிப்பதும் புதிதல்ல. இது ஒண்ணு மட்டும்தான் பாஜகவோடு கள்ள உறவு கொண்டிருப்பதற்கான ஆதாரம்னு சொன்னா அரசியல் களத்துல இயங்குவதற்கு அடிப்படை தகுதி கூட இல்லாம இருக்காரு விஜய்னு தான் அர்த்தம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சார், அவருக்கு சூழலுக்கு ஏற்ப இயங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கு. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க சரியாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஒரு வியூகத்தை வகுக்கணும். இது புறக்கணித்தால் இந்த அரசை எக்ஸ்போஸ் பண்ணலாம், இது புறக்கணிக்க வேண்டிய நிகழ்வுன்னு முதலமைச்சர் கருதி ஒரு கூட்டத்தை புறக்கணிக்கிறார். இந்த இடத்தில் நாம் போய் பங்கேற்றால் நம்முடைய குரலை வலிமையாக பதிவு செய்ய முடியும், அதனால் போய் பதிவு செய்வோம்ன்றாரு. இது சூழலுக்கு ஏற்ப ஒரு அரசு எடுக்கிற முடிவு. இல்ல சார், நிதி ஆயோக் கூட்டம் மட்டும் இல்ல சார், கவர்னரோட தேநீர் விருந்துமே அப்படிதான். ஒரு சில நேரத்துல வந்து திமுக புறக்கணிக்கிறாங்க, ஒரு சில நேரத்துல கலந்துக்கிறாங்கன்னு பொழுது இந்த கேள்வி வருது இந்த இடத்துல. சரி, அப்ப புறக்கணிக்கும் யாரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பங்கேற்கிறாங்க? இல்ல, நீங்க ஆளுநருக்கு கடிவாளம் போட்ட முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் மறந்துடக்கூடாது. இந்திய துணை கண்டத்தில் as soon as possible என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் அரசியல் தலைவர்கள் தடுமாறினார்கள். நான் சொல்றது முலாயம் சிங்ல இருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து ஏன் கலைஞர் வரை அந்த தடுமாற்றம் இருந்துச்சு இல்ல. இப்ப அந்த as soon as possibleக்கு ஒரு அவகாசத்தை கொண்டு வந்தார்ல முதலமைச்சர். அப்போ தன்னுடைய எதிர்ப்பை முதலமைச்சர் எங்கே பதிவு செய்ய வேண்டுமோ அங்கே பதிவு செய்கிறார். நான் மசோதாவை எந்த செய்தியும் சொல்லாமல் காத்திருக்க வைத்திருந்தால் அது நிராகரிக்கப்பட்டதாக பொருள்னு ஆளுநர் சொன்னாரு. அப்படி சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்டார் முதலமைச்சர். நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி ஆளுநருக்கு சவுக்கடி கொடுத்தார் முதலமைச்சர். வேறு எந்த முதலமைச்சராவது இதை செய்தாரா? அப்ப ஆளுநருக்கு எங்கே கடிவாளம் போட வேண்டுமோ அங்கே கடிவாளம் போட்டிருக்கிறார். நீங்க ஒன்னும் புறப்பட்டு போய் இங்க முதலமைச்சர் வேலையை செய்யறதுக்கு வரல, நீங்க ஒரு போஸ்ட்மேன் வேலை செய்யறதுக்கு வந்தீங்க. அந்த வேலையை மட்டும் சரியா செய்யுங்க ரவி, உங்களுக்கு தேவையில்லாத வேலை வேணான்னு முதலமைச்சர் எச்சரிக்கை மணி அடித்து ராஜ்பவனில் ரவியை பூட்டி வைத்தார். வேறு முதலமைச்சர்கள் செய்தாங்களா? இவ்வளவும் செய்ததற்கு பிறகு ஆளுநரோடு உறவாடுகிறார் முதலமைச்சர்னு யாராவது பேசுறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் பொருள். முதலமைச்சர் சரியாகத்தான் இருக்கிறார். நீங்க சண்டையே இல்லை, எல்லா பிரச்சனையும் ஏற்கனவே பேசி தீர்க்கப்பட்டுருச்சு, இந்த நேரத்தில் நான் புறக்கணிக்கிறேன்னு எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சார் சொல்லணும்? இப்ப தேவை இருக்கிற போது அந்த புறக்கணிப்பை கையில் எடுக்கிறோம். புறக்கணிப்பு என்கிற ஆயுதம் என்னன்னா, நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு சொல்றதுதான் அந்த புறக்கணிப்பு. ஆனா சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்ப இந்த மறைமுக உறவு அப்படின்றது ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசையும் ஆளுநரையும் எப்படி எதிர்க்கிறாங்க. பட் அதை தாண்டி திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள்ல இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் சொல்றாரு இல்லையா, அது மக்கள்கிட்ட எடுபடவே எடுபடாதா? கடந்த வாரம் நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போனார் விஜய். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விஜய் வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் உருவாக்கினார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அவர் வைக்கல, அவர் பரப்பியதெல்லாம் அவதூறு. இந்த தொகுதி முன்னேறவே இல்லைன்னு சொன்னார். 2 நாளில்
எல்லா ஊடகங்களிலும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, எந்தெந்த அமைச்சர்களை நான் அணுகினேன், அதற்கான நிதி எவ்வளவு, அதனுடைய முழு வடிவம் என்ன, இன்றைக்கு எந்த நிலையை அந்த திட்டங்கள் எட்டி இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் பட்டியல் போட்டார்ல. விஜய்க்கு தெரியுமா அவர் போட்ட பட்டியல்? பார்த்தாரா விஜய்? அப்போ நீங்க வைக்கிற அந்த அவதூறுகளை உடனடியாக அம்பலப்படுத்துது இந்த அரசு. வேறு வேறு தரப்புல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அரசு சார்ந்திருக்கிற கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் பேசுறாங்க. அப்போ இந்த அரசு செயல்படலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த அரசு இத்தனை ஆண்டு காலம் என்ன செய்திருக்குன்றது அரசு தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல. அப்ப எது உண்மைன்னு நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கத்தானே செய்வாங்க. நாட்டு மக்கள் எப்படி விஜய் சொல்ற கருத்துக்கு போவாங்க? அண்மையிலே கல்வியிலே எப்படிப்பட்ட புரட்சியை முதலமைச்சர் மேற்கொண்டாருன்னு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு நடந்த நிகழ்ச்சியில் அந்த மாணவ மணிகள் மேடையில பேசினாங்களா இல்லையா? அந்த 1000 ரூபாய் தங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் பயன் தந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கும் ஓடுகிற இலவச பேருந்துகளில் ஏறி போகிற மகளிருக்கு இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிற திட்டம் தெரியும் தானே. நான் முதல்வன் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு கடைநிலையில் இருக்கிறவர்களினுடைய குரலையும் இந்த அரசு கேட்டிருக்குல்ல. அந்த கடைநிலையில் ஒலித்த குரலுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு அந்த குரலை ஒலித்தவருக்கு தெரியும்ல. அப்ப விஜயினுடைய பேச்சையா நம்புவார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? விஜயினுடைய பேச்சை மக்கள் முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள். ஏனென்று சொன்னால், இந்த 4.5 ஆண்டு காலம், இன்னும் நடக்க போகிற 6 மாத காலம் அரசு எப்படி நடந்திருக்குன்றத மக்கள் பார்க்குறாங்க. நீங்க ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் விஜய்க்கு சொல்ல வேண்டியது. இந்த அரசு பொறுப்பேற்கிற போது தமிழ்நாடு அவசர சிகிச்சை பிரிவில் இருந்துச்சு. கொரோனா யுத்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அரசு எதிர்கொள்ள முடியாமல் வேறு திசைக்கு இந்த மாநிலத்தை கொண்டு சென்றதினுடைய விளைவு, இந்த அரசு மொத்தமாக தமிழ்நாட்டை கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவில் வச்சிருந்துச்சு. ஐசியூல ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணார் முதலமைச்சர். அதிலிருந்து மக்கள் பார்க்குறாங்க, சொன்ன திட்டங்களை அல்ல சொல்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறார்னு முதலமைச்சரை இன்னைக்கு பாராட்டுறாங்க. எனவே மக்களுக்கு நன்றாக தெரியும் விஜயினுடைய குரல் எடுபடாது என்பது தேர்தல் காலத்தில். இப்ப விஜய் அவர்களுக்கு வெற்றி தான் நோக்கம்னு பொழுது, இப்ப இந்த பட்டியல் எல்லாம் பொய் அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாதுன்றது அவருக்கு தெரியாதா? அதுதான் கல யதார்த்தம் தெரியாமல் பேசுறது. இப்ப ஒரு அரசியல் கட்சியை நீங்க நெடிய காலம் நடத்தி அரசியல் என்றால் என்ன என்பதை பாலபாடம் படித்திருந்தா உங்களுக்கு இது தெரியும். இப்ப விஜய் வந்து கிராமப்புறத்துல ஒரு சொலவாடை உண்டு, சுட சொன்ன கருவாடுன்னு சொல்லி. அதுதான் விஜய். சொல்வதை செய்கிறார். அவருக்கு அரசியல் புரியவில்லை என்பதுதான் செய்தியே. ஏனென்று சொன்னா, நீங்க ஒரு தொகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரசு 100 விழுக்காடு சரியா இயங்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. பாலாறும் தேனாரும் எப்பவுமே ஓடாது சார், சொல்லத்தான் செய்தி. பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு அப்போ அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், அரசுக்கு எதிரான மனநிலை என்று இருக்கும், அரசு செயல்படுத்தாத சில திட்டங்கள்னு இருக்கும், அது இன்றியமையாத திட்டங்களாக கூட இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அதை சரியாக உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட பேசணும். இதுதான் ஒரு எதிர்கட்சி, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சி செய்ய வேண்டிய செயல். ஆனா இப்போ எடப்பாடி வந்து அவரும் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரங்களை இதெல்லாம் மேற்கொள்றாரு. எடப்பாடி இதுவும் விஜய் இதுவும் வந்து என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி இப்ப தனிமனித விமர்சனத்தை துவங்கிட்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குறித்து தனிமனித விமர்சனத்தை தொடுக்க துவங்கிட்டாரு. அவர் வந்து ஒரு எதிர்கட்சி என்கிற நிலையிலேயே செயல்படாமல் வேறு பக்கம் தன்னுடைய பார்வை ஏதோ ஒரு லட்ரிப்பாடி இயக்கத்தினுடைய நாளாந்தர பேச்சாளரை போல புறப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி என்ன தமிழ்நாட்டில் செய்து கிழிச்சிட்டீங்கன்னு கேட்கிறார். இதை வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அவர் கேட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து கேட்கிறார். பீகாரில் இருந்து ஒரு குழு வந்தது, இவங்க கூட்டணி தான், இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அந்த குழு இங்க வந்துச்சு சார். ஏன் வந்தாங்க தெரியுமா? இங்க செயல்படுத்துகிற காலை உணவு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்காக இங்கே மாதிரியாக எடுத்துக்கொண்டு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு வந்தோம், இங்க இருந்து ஆய்வு பண்ணிட்டு போறோம்னு சொன்னாங்க. உங்க கூட்டணி தானே. அப்ப முன்மாதிரியாக ஒரு அரசு இருக்குன்னா கல்வியில புரட்சி இல்லையா? அது நீங்க செய்தி கிழிச்சிங்களா? இப்ப 3 நாளைக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து சொன்னாரு, இந்த 1000 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்குகிற திட்டத்தை நானும் செயல்படுத்த போறேன், எனக்கு முன்னோடி தமிழ்நாடுன்னு சொன்னாரு. அப்ப இது கல்வியில புரட்சி இல்லையா? அப்போ விஜய் பேசுவது அரசியல் தெரியாமல் பேசுவது. விஜயை கூட மன்னிச்சிடலாம், விஜய் பேசுவதை கூட பொருட்டா எடுக்க தேவையில்லை. அது பச்சை குழந்தை, இன்னும் தவளவே துவங்கவில்லை, அதற்குள் அந்த குழந்தை ஓட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தவழுகிற போதே சொல்கிறோம், ஒழுங்காக தவழ்ந்து நடந்து அதன் பிறகு ஓடவா, ஓடுவதற்கு தயாராக என்றுதான் சொல்கிறோம்.
ஆனா நீங்க அப்படி இல்லை. ஒரு பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சார். நீங்க பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், காமராஜர் இப்படி ஒரு பட்டியலை போட்டு முதலமைச்சர்களை வரிசைப்படுத்தினால் அந்த வரிசையில் தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமியும் இடம்பெறுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வரலாறு அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது. அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்த நீங்கள் விஜய் பேசுகிற அரசியலை போலவே பேசுகிறீர்களே, விஜய் பரப்புகிற அவதூறு போலவே நீங்களும் பரப்புகிறீர்களே. எனவே பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா விஜய் கற்றுக்கொள்ள வேண்டியவர், இவர் கற்று தேர்ந்தவர். இவர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இவருடைய அரசியல் தாழ்ந்து கொண்டே போகிறது என்பதுதான் செய்தி. ஆனா திமுகவோட அந்த மைண்ட் செட் பார்க்கும்போது, ஏன்னா இப்ப எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்ற பதிலா இருக்கட்டும், அல்லது விஜய் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதிலா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காங்களோ அவங்க. இல்ல, ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. கண்ணை இமை காப்பதை போல, தாய்ப்பறவை குஞ்சு பறவையை பாதுகாப்பதை போல பாதுகாத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது ஒரு பெரிய கான்பிடென்ட் இல்லை உங்களுக்கு? இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி இருந்த கட்சிகள் இன்றைக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாம இருக்கிற கட்சிகள் பல உண்டு. இப்போதும் அதே மோடி தான், இப்போதும் அதே பாஜக தான். ஆனால் அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்திய இந்தியா கூட்டணி இப்போதும் அதே கூர்மையோடு இருக்கான்னா இல்லை. ஆனா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அமைச்ச கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் இப்பவும் பரபரக்குது சார் கட்சிகள். திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு தினந்தோறும் சொல்ல வேண்டிய நிலையை இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா இந்த பஸ் தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும், இந்த பஸ்ஸில் ஏறினா தான் நாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். அதனால இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு இயக்கத்துக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி, திமுகவினுடைய மிகப்பெரிய பலம். அது நான் பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி பார்த்தாரு, அப்போதும் யாரும் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. பாஜக கூட்டணிக்கு போனதற்கு பிறகும் சொல்றாரு பலமான கூட்டணி அமையும்னு, அப்போதும் யாரும் அவரை நம்புவதற்கு தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி எப்போது அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆனாரோ அப்போதிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாறாம சொல்றாரு, பலமான கூட்டணி அமையும், பலமான கூட்டணி அமையும். இது வரைக்கும் அமைஞ்சுதா சார்? ஒரு முறை கூட அமையல. அப்ப திமுக தனக்கே உண்டான செருக்கோடு தானே களத்தில் நிற்கும். இது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2014 ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை, அதே ஆட்டிடியூட்ல ஸ்டாலின் அவர்கள் இருக்காரா? இல்ல, அதுக்கு ரொம்ப அழகா நுனிக்கும்பர் ஏறினார் அகுதிரன் தூக்கின் உயிர் கருதி ஆகிவிடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால நுனிக்கொம்பு ஏறுபவர் அல்ல ஸ்டாலின். அன்னைக்கு அம்மையார் சொன்னது என்ன அப்படின்னா, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னது இருக்குல்ல. அப்ப எதிரிகள் பலவாறாக இருந்தார்கள். அந்த அம்மையார் சொன்னபோது உண்மையிலேயே அப்படி ஒரு களம் அமையல. ஏன்னா 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ், மதிமுகவினுடைய வைகோ, தேமுதிகவினுடைய விஜயகாந்த் இப்படி எல்லோரும் சேர்ந்து அங்கம் வகித்தார்கள். திமுக தனியா நின்றது, காங்கிரஸ் தனியாக நின்றது. அதனால் அந்த அம்மையார் எல்லா பக்கமும் எதிரிகளை பிரித்து விட்டதற்கு பிறகு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைனார். இப்ப அப்படி இல்லை. ஒன்றியத்தில் ஆளுகிற இயக்கம் யாரு? பாரதிய ஜனதா கட்சி. இங்கே ஆண்ட இயக்கம் அதிமுக. இந்த இருவரும் சேர்ந்து களத்துல நிக்கிறாங்க. பற்றாத குறைக்கு புதிதாக வந்திருக்கிற விஜய், ஏற்கனவே சில்லறை கட்சிகளாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு சேர எதிர்த்ததற்கு பிறகும் ஒரு கட்சி அந்த நிலையில் அப்படியே நிற்கிறதுன்னு சொன்னா அது எதிரிகளே இல்லை என்று சொல்லிவிட்டு இருமாப்போடு இருக்கிற கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்றைக்கு அம்மையாரினுடைய குரல் ஒலித்தது என்பது வேறு, இன்றைக்கு இது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிற குரலாக இருக்கு. நான் ஒரு காவல் அரணாக நிற்கிறேன், நான் கூட்டணிகளுக்கும் வெற்றியை பகிர்ந்து கொடுத்தவனாக இருக்கிறேன்னு சொல்றாருல, இதுதான் சார் லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த குரலும் இந்த குரலும் ஒன்றென்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு தலைவனுக்கான குரல். எனவே இந்த குரலுக்கு வலிமை அதிகம் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வினா, இப்போ இன்றைக்கு காலையில டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டிருந்தாரு. விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட விஜய் அவர்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அவரும் ஒரு நீண்ட ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவர் வாயிலிருந்து வந்தால் அது சத்தியத்தின் வார்த்தைன்னு நான் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பாஜகவோடு எந்த கட்டத்திலும் கூட்டு இல்லைன்னு சொன்னவர். அப்ப பிரகடனப்படுத்தினப்ப நான்லாம் கூட பெருமைப்பட்ட, சரியா பரவாயில்ல, உண்மையிலேயே டிடிவி தினகரனுக்கு தெம்பும் திராணியும் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அரசியல்ல நிரந்தர எதிரிகள் இல்ல சார். அதாவது டிடிவி தினகரனுடைய இந்த நிலைக்கு காரணமே பாஜக தான். அவர் துணை பொதுச் செயலாளராக அதிமுகவில் தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். ஏன்
யாருக்கு தெரியுமோ முதலமைச்சராக கூட ஆகியிருக்கலாம். ஆர்கே நகர் தேர்தல் சொன்ன நாளில் சொன்னது போலவே நடந்திருந்தால் அதுவும் நடந்திருக்கலாம். அரசியல் எது வேணுமோ நடக்கும். இவ்வளவுக்கு பிறகும் அவர் மேல ஒரு கேஸு, அந்த கேஸை தூசி தட்டி எடுத்தது, அவர் பணம் கொடுத்தாருன்னு சொன்னது, அவருடைய நண்பர்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணது, இவ்வளவுக்கு பின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி, மோடி, அமித்ஷா தானே இருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் சொன்னாரு. அதன் பிறகு அவர்களோட கூட்டு வைத்துக் கொண்டார். எனவே அவர் சொன்ன கருத்து என்பது வலிமை வாய்ந்த கருத்துன்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஆனா டிடிவி தினகரன் அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராயிட்டார். விஜயனுடைய கூட்டணிக்கு தயாராயிட்டார். அப்படிதான் அந்த குரலை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப பாஜகவால் ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவுக்காக. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்காக பாஜகவால் ஒதுக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் எங்க போவாங்க? வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வளிக்க வந்திருக்கிறார் விஜய். எனவே விஜய் பின்னால் போக வேண்டிய கட்டாயம்னு ஒண்ணு வரும். ஆனா ரொம்ப தப்பா ஒரு செய்தியை சொல்றாரு. டிடிவி தினகரன் நன்றி மறந்து விட்டு பேசுகிறார். டிடிவி தினகரன் ஒரு கட்சியை துவங்கி நடத்துறாருல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு, அந்த கட்சியோடு கூட்டு வைத்து அந்த கட்சிக்கு ஒரு பெரிய கட்சி அந்தஸ்தை கொடுத்ததே விஜயகாந்தோடைய கட்சி தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியோடு கூட்டு வைப்பதற்கு யாரும் இல்லாத போது விஜயகாந்தினுடைய தேமுதிக கூட்டு வைத்தது. விஜயகாந்தினுடைய கட்சி களத்துல நின்ற கட்சி. இன்னொன்னு தெரியுமா? டிடிவி தினகரன் இப்படி பேசுவது என்பது பச்சை சந்தர்ப்பவாதம். ஏனென்று சொன்னால் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினம் என்று சொல்லி அனுசரிக்க சொல்லி ஏழைகளினுடைய துயர் துடைப்பதற்காக இயக்கம் கட்டுவதற்கு முன்பாகவே அரசியல் களத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை களத்தில் இயங்குவதற்கு தயார்படுத்தியவர் விஜயகாந்த். அவர் என்னமோ மதுரை மாநாட்டில் தேமுதிகன்னு கட்சிக்கு பேர் அறிவிச்சது தானே தவிர அதற்கு முன்பே கொடி அறிமுகமாயிடுச்சு. வாஞ்சிநாதன் ஒரு படம் வந்துச்சு, அதில் அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். அவருடைய படங்களில் எல்லாம் அந்த கொடியை கட்டினார். ரசிகர் மன்றத்துக்கு கொடியை அறிமுகப்படுத்தி அந்த தோழர்களை அரசியல் களத்துக்கு பயிற்றுவித்து அதன் பிறகு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 2006 யாரும் எதிர்பாராத வண்ணம் தனித்து போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பிரதிநிதித்துவத்தை விஜயகாந்த் பெற்றாரு. டெபாசிட் வாங்குவாரா விஜய்? அரசியல் களம் அதை நிரூபிக்கும். எனவே விஜயகாந்தினுடைய பிம்பம் என்பது வேறு, விஜயகாந்தினுடைய வளர்ச்சி என்பது வேறு. எம்ஜிஆர் ஒருத்தர் தான், விஜயகாந்த் ஒருத்தர் தான். அது மாதிரி விஜயகாந்தினுடைய இடத்தை இட்டு நிரப்ப முடியுமா விஜய் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர விஜயகாந்தை விட பெரிய வரவேற்பு விஜய்க்கு இருக்குன்னா உண்மையிலேயே டிடிவி தினகரன் சந்தர்ப்பம். ஏன்னா அவர் அரசியல் தெரியாம பேசுறாருன்னா நான் சொல்ல மாட்டேன். தேனியில அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அரசியல் களத்தில் ஆழ அகலம் அறிந்தவர். அவர் வேண்டுமானால் பச்சை சந்தர்ப்பவாதத்துக்காக இப்படிப்பட்ட கருத்தை பேசி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ இறுதி இன்னொன்னு என்னன்னா, இப்போ டிடிவி தினகரன் ஒருவேளை விஜயோட கூட்டணி வச்சாருன்னா அந்த டெல்டா இந்த மாதிரியான பாக்கெட்ஸ்ல எல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லையா? டிடிவி தினகரனே வாக்கு வங்கி இல்லாம தானே இருக்காரு. அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படையெடுத்து விட்டார்கள். யாரெல்லாம் ஜாம்பவான்கள் நீங்க அரசியல்ல ஆருடம் கணிக்கிறீங்களோ அவரோடு இருந்த அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன், அவரோடு இருந்த செந்தில் பாலாஜி, அவரோடு இருந்த தருமபுரி பழனியப்பன், இப்படி அவரோடு இருந்த விபி கலைராஜன், தலகர்த்தர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லோரும், கிங் மேக்கர்ஸா இருந்தவங்க எல்லோரும் திமுகவை நோக்கி போயிட்டாங்க. எஞ்சி இருப்பவர்கள் அதிமுகவை நோக்கி படையெடுத்து விட்டார்கள். இப்போது அவரிடம் இருப்பவர்கள் எல்லாம் யார்? வேறு வழி இல்லாமல் சொற்ப அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்களை வைத்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? இவர் தானே சார் தேனியினுடைய செல்லப்பிள்ளை, அப்படிதானே அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த ஃபோர்ஸையும் கொண்டு போய் தேனியில இறக்குனார். அவருடைய மொத்த செல்வாக்கு என்னதான் அவருக்கு செல்வாக்குன்னு நீங்க கணிக்கிறீங்களோ அந்த செல்வாக்கு அவ்வளவையும் கொண்டு போய் தேனியில பிரயோகித்ததற்கு பிறகும் தேனியில அவரால் வெற்றி வாய்ப்பை பெற முடியலையே. இவரை டிடிவி சார்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார், இவரால் வெற்றி பெற முடியல. இதுதான் அவருடைய ஃபோர்ஸ், இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலம். எனவே இது போய் தவேகாவுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னா ஜீரோவோடு சேர்ந்த ஜீரோவுக்கு ஏதாவது எண் மதிப்பு இருக்கா? அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு, விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகுது. விஜய் 2% வாங்குறாரா, 5% வாங்குறாரா, 10% வாங்குறாரான்றத இதையெல்லாம் பொறுத்து தான் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை அடுத்த தேர்தலில் சொல்லலாம். இப்போ ஆருடம் சொல்ல முடியாது இப்படித்தான் இந்த தேர்தலில் இருக்கும்னு. டிடிவி தினகரனால் எந்த செல்வாக்கும் விஜய்க்கு கிடைக்காது. வேணா விஜயால் டிடிவி தினகரனுக்கு ஏதாவது செல்வாக்கு கிடைக்கலாம். விஜயினுடைய இளைஞர் கூட்டம், அதனால் கிடைக்கப்பெறுகிற வாக்குகள் டிடிவி தினகரனுக்கு ஒரு 2% ஓட்டு, 1.5% ஓட்டு கிடைக்குமே தவிர இவர்கள் சேர்ந்ததால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமானா நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது.
நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. Travancore Sindoor. It's your key to luxurious living at Saligramam. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.